अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल करीम अम्मा बाद. அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், பிள்ளைகள், மனைவி மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள தாய்மார்கள், சகோதரிகள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவீடுகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை பிரகாரம் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம்மையும் நம் சமூகத்தில் வல்ல ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பெரிய 18 கிட்டத்தட்ட 17 நோன்புகள் நிறைவு பெற்று இன்றைய 18வது பெருநாள் எல்லாரும் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு புது புது விஷயங்களை செய்திகளை சேகரிச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம், மாற்றுவதற்காக முழு விதமான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அதாவது குடும்பத்தை பேணுதல், உறவுகளை பேணுதல். நல்லா கவனிக்கணும். குடும்பத்தை நம்ம எப்படி கையாளணும், உறவுகளை எப்படி கையாளணும். அதாவது அந்தசிலுல் அரஹாமுக்கும் நம்ம என்ன செய்யணுமா, எல்லாரும் சொல்றாங்க உறவுகளை பேணி பாதுகாக்கணும், குடும்பங்களை பேணி பாதுகாக்கணும். இந்த ரஹ்ம அர் ரஹ்மான் அர் ரஹீம் இது ரெண்டுமே ரஹ்ம இருக்கு. அந்த அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ரஹ்மத் செய்யக்கூடியது. அந்த அர் ரஹீம் என்பது மறுமை நாள்ல ரஹ்மத் செய்யக்கூடியது. இப்படி என்ன செய்யலாம், அந்த உறவுகள்ல இருந்து அந்த ரஹ்மான் ரஹீம் இதெல்லாம் எப்படி வருதுன்னா அல்லாஹ்வுடைய கருணை பார்வையில் வருது. அப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உறவுகளை பேணக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப பின்தங்கி போய் இருக்குது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுற்றி உள்ள எல்லா சஹாபாக்களை மட்டும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அரவணைக்க மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தையும் என்ன செய்வாங்களாம், அரவணைப்பாங்க. ஒரு முறை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏதாவது பிரியமா சாப்பிட்டா, பிரியமா ஏதாவது வீட்டில் செஞ்சாங்கன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகள்னா செல்லாத கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மனைவி நேசித்த அந்த உறவுகளை எல்லாம் என்ன செய்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைக்கிறாங்க. அப்போ அதே போல இந்த சமுதாயத்தில் ஒரு உறவுகளை பேணி பாதுகாக்கவில்லை என்றால் ரப்பு என்ன செய்யலாம். அதாவது இப்போ நம்ம என்ன செய்யறோம், அமல் செய்யறோம், திக்ர் செய்யறோம், ஓதுறோம், அதே போல நிறைய நல்ல காரியங்களை செய்யறோம், சதக்கா கொடுக்குறோம், ஜகாத்தை கொடுக்குறோம், அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான காரியங்களை ஈடுபடுறோம். இதெல்லாம் ஈடுபட்டு நம்ம பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டார பேனலன்னா, உறவுகள்கிட்ட பேசாமல் இருந்தோம்னா நம்ம செஞ்ச எல்லா அமலும் வேஸ்டாக போச்சு. நல்லா பாதுகாக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அமல் செய்யறோம், அந்த எல்லா அமல்களுமே ஒரு உறவுகளை பேணவில்லை என்றால் எல்லாமே வேஸ்டாக போயிடும். அப்போ நம்ம இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்குற இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன சொத்து பிரச்சனை, சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தோன்னா தாய் தகப்பனாட்ட பேசாத காலங்கள் இருக்கிறது. அதே போல மனைவி மக்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது. அதே போல நம்முடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, குடும்ப உறவுகள்ல, ரத்த பந்த சொந்தங்கள்ல இவங்கள்ட்ட சின்ன சின்ன அந்த ஈகோக்காக என்ன செய்யறதுன்னா குடும்பத்தில் அப்படியே பேசாமலே விட்டுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க யாருடைய பிளட் சர்க்கிள் வராங்க, அவங்க யாருடைய உறவுகள், நம்ம அவங்களை பேணி பாதுகாக்கலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம செஞ்ச எல்லாமே எல்லாம் வீணாக்குறாங்க. அப்போ கண்ணியமான தாய்மார்களே, இன்னைக்கு சமுதாயத்தை குடும்பங்கள்ல இன்னைக்கு பல இடங்கள்ல விரிசலா இருக்கு. முன்னாடி காலத்துல இருக்கும் வீட்டில் பார்த்தோன்னா 5 மருமக பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய குடும்பம் சந்தோஷமா ஒரே சட்டில சாப்பாடாக்கி சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு ஒரு மாமியார் தான் 2 உலக வீட்டில். என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். அதாவது என்னைக்கு ஒரு மாமியார் மருமகளை மகளாக நினைக்கிறாங்களோ அப்ப என்ன செய்யக்கூடாது இல்லை, குடும்பம் அழகான முறையில் இருக்கணும், அழகான முறையில் இருக்கும். அதே போல மருமகள் மாமியாரை பார்த்து எப்படி நினைக்கணும்னா தாயுடைய ஸ்தானத்தில் யோசிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த குடும்பங்களையும் சண்டை சிக்கல் வராது. அதே போல இந்த உலகத்தில் அர்ப்பணமாக, அதாவது அழியக்கூடிய சொத்துகள், இந்த சொத்துகளுக்காக இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு ஏகப்பட்ட செய்திகளை கேள்விப்படுறோம். ஒரு ஜான் அளவு இடம் தான்,
ஒரு முளை இடம். அதற்காக பல ஆண்டுகள் தாய் தகவலாட்ட பேசாமல் இருக்காங்க. நல்லா பாதுகாக்கணும். பல ஆண்டுகள் தம்பி அண்ணங்கிட்ட பேசுறது கிடையாது. என்ன அது ஒரு முளை ஜான் அந்த இடம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய கபூர்ல போனா 6 அடி கபூர்ல அதுலயும் ஒரு 1.5 அடி 2 அடி தான் ஒரு இடமே இருக்குது. இதெல்லாம் மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அப்போ இந்த உலகத்துல எதை எதிர்பார்க்குமோ அது எதுவுமே நிரந்தரமே கிடையாது. ஆனால் நிரந்தரமான உலகத்திற்காக நாம் வாழ்வதும் கிடையாது. கண்ணியமான பெருமக்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்ம என்ன கொண்டு வந்தோம்? சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க. நம்ம மனசால பார்க்கிறோம், நீங்க ஏகப்பட்ட செய்திகளை கேள்விப்படுறோம். பார்த்தேன்னா பல ஆண்டுகள் பேசாம இருக்கிறாங்க, கவலையாக இருக்கிறது. அப்ப நம்ம எதற்காக இதனுடைய பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது? எதற்காக நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம்? அதே போல இது எல்லாமே நம்ம எல்லாரும் யோசிக்கணும். யார் அப்படியே மனசு நம்ம என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். விட்டு கொடுத்தால் என்றுமே கெட்டு போவது கிடையாது. குடும்பத்துல சண்டை சச்சரவு வருதா, உங்களை பத்தி ஏதாவது பேசுறாங்களா, மனம் பொறுத்து கொள்ளுங்கள், மனம் பொருத்திக் கொள்ளுங்கள். அந்த இடங்களில் நீங்க பொறுமையாக இருந்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உங்கள் பொறுமை அல்லாஹ் ரசிக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, அதே போல யார் உறவுகளை பேணாமல் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்ய முதல்ல செய்யறான்? அவங்க கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல யார் உறவுகளை பேணுறாங்களோ அந்த உறவுகள் செய்யக்கூடிய துவாவும் அவர்கள் செய்யக்கூடிய துவாவும் அல்லாஹ் கபூல் செய்யறாங்க. அதே போல உறவுகளை குடும்பங்கள்ல யாரு பேணுறாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான்? நீண்ட ஆயுளை தரான், நிறைந்த செல்வத்தை கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொடுக்கிறான். அப்ப இதுவெல்லாம் யாரு கிடைக்குது? யாரு நம்ம பெரிய ஆள் இல்லைன்னு நினைச்சு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு யார் எவராயும் நம்ம இடத்துல பேசினாலும் அவர் இடத்துல எந்த ஒரு முகச்சிரிப்பும் இல்லாமல் அன்போடு அரவணைப்போடு யார் அரவணைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தருகின்றான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி வராங்க, உறவுகள் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க, குடும்ப சம்பந்தமா. அப்போ அவங்க சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் ஒவ்வொரு முறையும் அந்த குடும்பத்துல நீங்க வாங்க பேசுவோம் நான் இறங்கி போயிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? என்னை வெட்டி விட்டுட்டு இருக்காங்க, யார சொல்லலாம், இப்ப என்ன செய்யணும் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு கண்ணை உருவான ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உன்னிடத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் முழுமையான முறையில் உனக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றான். நீ வழியை இறங்கி போனாலும் அவர்கள் உன்னை கண்டு விரண்டு ஓடினாலும் யார் வழியை இறங்கி வருகின்றார்களோ அல்லாஹ்வுடைய பொறுமையும் பார்க்கின்றான், அவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கின்றான். அதனால் அவர் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அந்த சஹாபியும் சொன்னாகலாம், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், நம்மளோட அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை சொன்ன மாத்திரம் மட்டுமல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து தருகின்றான் என்ற செய்தி சஹாபி சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ணியமான பெருமக்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம வழி இறங்கி போறோமே, நம்மளோட முகம் திரும்பி போறாங்களா, கவலையே படாதீங்க. எந்த ஒரு டென்ஷனும் ஏற வேண்டாம், ஃப்ரீயா ரிலாக்ஸா இருங்க. நீங்க இறங்கி போய்கிட்டே இருங்க. அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில ஏற்றம் தருவான். எங்க மறுமையில ஏற்றம் அல்லாஹ் தருகின்றான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல இன்னைக்கு உறவுகள்கிட்ட குடும்பங்கள்ல நம்மள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் நினைச்சீங்க, நல்ல முறையில் அரவணைங்க. இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்குற இன்னைக்கு சொந்த பந்தங்கள்ட்ட நிற்கக்கூடாதுன்னு நிறைய இடங்கள்ல அந்த பேச்சு ஓடிக்குது. ஆனால் சொந்த பந்தங்கள் நினைச்சீங்க இருக்குதா, நல்ல முறையில் கொடுத்து உதவுங்க. உங்களுக்கு என்ன இருக்கு நினைச்சுன்னா, அந்த உங்களால் முடியலாலும் பரவாயில்ல, ஏதோ கேட்டது கொஞ்சமாவது கொடுங்க, முடிஞ்சா தரும் பொழுது வாங்கிக்கோங்க, இல்லை எப்போ தருவாரோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இப்படிலாம் இருந்துட்டீங்கன்னா அவர் எப்போ தராரோ அப்போ வரைக்கும் நீங்க சதக்கா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தான் நினைச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ஆள்கிட்ட உங்க அண்ணன் கிட்ட உங்க தம்பி நினைச்சீங்க ஒரு 1 லட்ச ரூபா கடனை கொடுக்குறீங்க, ஒரு மாசம் தரேன்னு சொல்றாங்க. பார்த்தா 1 மாசம் தாண்டிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ அந்த 1 மாசம் சொன்ன பெண்ணில இருந்து அவர் எப்போ தருகின்றாரோ அவர் அது வரைக்கும் நீங்க தினசரிக்கு ஒவ்வொரு லட்சம் சதக்கா பண்ணா எந்த நன்மையும் அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு தான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்க, கொடுத்தால் நன்மை, அதற்கு திரும்ப வரும் வரைக்கும் திரும்பவும் நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, அதனால உங்களோட செல்வங்கள் நிறைஞ்சிருக்குதா, செல்வங்கள் நல்ல முறையில் இருக்குதா, வரக்கத்தான் இருக்குதா, கொடுத்து உதவுங்கள், கொடுத்து பழகுங்கள். அல்லாஹ் அது மகத்தான வெற்றி தருகின்றான். அதே போல உங்கள்ட்ட ஏதாவது உறவுகள் ஏதாவது கவலையோடு சொன்னா நினைச்சீங்க, முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை என்ன செய்யாங்க, தர்க்கம் பண்ணாதீங்க.
அது அவங்களுக்கு பிறகு மத்தியில் அவங்களை ஏளனப்படுத்த வேண்டாம். அவங்க ஏதோ கவலையோடு சொல்றாங்களா, அந்த கவலையை ஷேர் பண்ணுங்க. உங்களை நம்பி வராங்கன்னா என்ன நோக்கம், நம்மளை நம்பி வராங்கன்னா என்ன நோக்கம், இவங்கள்ட்ட சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்ப ஆறுதல் நம்ம இருக்கணும். நம்ம கவலையை கிடைச்சிடும், ஒரு கவலையில பாதி பங்கு பெறக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வோமே ஆனால் நம்முடைய கவலையில் ரப்புல் ஆலமீன் பங்கேற்றுக் கொள்கின்றார், நம்மளுடைய துன்பத்தில் ரப்புல் ஆலமீன் பங்கேற்றுக் கொள்கின்றார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ உறவுகள்ட்ட என்ன செய்யணும், அரவணைங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபோன் வந்ததுனால அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி பேசுகிறோம், உடனே நல்லா இருக்கீங்களா 2 வார்த்தை தான், அதுக்கடுத்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க குடும்பங்கள் அவ்வளோ அழகாக சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா சிரித்து பேசுகிற முகத்தையே பார்க்க முடியல. என்ன காரணம்? இன்னைக்கு அப்படியே உலகத்தினுடைய நோக்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது ரொம்ப பிரியப்படுவதில்லை, உடைய மார்க்கம் அனுமதி கிடையாது. நம்ம இஸ்லாம் இதை வெறுக்கிறது. உறவுகளுடன் பேணுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அண்ணல் பெருமானாருடையும் சொல்லும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப என்ன செய்யுங்க, ஒரு குடும்பத்துல பேசுங்களா, சந்தோஷமா 1/2 மணி நேரம் ஃப்ரீயா பேசுங்க. யாரையும் பத்தி பேசாம நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, நிலவு எப்படி போயிட்டு இருக்குன்னு அழகான முறையில் பேசி பழகுங்க. அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அவருடைய கவலையை நீங்க ஆறுதல் படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் உறவுல பேணுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம், வசதி வாய்ப்போட இருப்பாங்க, நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியமா இருங்க. நம்ம நல்ல முறையில குடும்பத்தை அரவணைச்சுன்னா நோய் நொடி இருக்காது, முசீபத் இருக்காது, எந்த ஒரு துன்பம் இருக்காது, கவலை இருக்காது, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்துகிட்டே இருக்கும். அதனால குடும்பத்தை அரவணைக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் சில கரடுமுரடான சூழல் ஏற்படும் பொழுது அல்லாஹ்விற்காக சபரோடு இருக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி செஞ்சு பாருங்க, வாழ்க்கை நல்ல முறை அல்லாஹ் செய்வான். உங்களுக்கு எல்லாதமான காரியங்கள் லேசாக்குவோம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சத்தமா சொல்லுங்க. அல்ல எல்லாத்தையும் கபூல் செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாருமே எங்க போக போறோம், கடைசியில மண்ணுக்கு தான் போக போறோம். அப்ப நம்ம மண்ணுக்கு மேல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் அரவணைச்சு வாழ்ந்துகிட்டு போயிருவோமே. என்ன உலகத்துல கொண்டு போக போறோம்? எதுவுமே கிடையாது. நம்ம போட்டுருக்க ட்ரெஸ் உட்பட எதுவுமே கிடையாது. கடைசியில் அந்த 5 வெள்ளை துணி மட்டும் தான் உள்ள போக போகுது. அப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ரப்புக்காக வாழ்ந்து விட வேண்டும், உறவுகளுக்காக வாழ்ந்து விட வேண்டும். நம்ம வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மௌத்தாவுடைய நேரத்துல கூட வீட்டில் ஒரு தினம் இருந்துச்சு. அப்போ கூட ஆயிஷா அம்மா கேட்டாங்களாம், என்ன இந்த ஒரு தினம், அதை சதக்கா பண்ண வேண்டாமா? அப்புறம் மறுமை நாள் அல்லாஹ் அந்த ஒரு தினமும் கேள்வி கேட்டுருவான்றதாக மௌத்துடைய நேரங்களில் கூட அந்த ஒரு தினம் வச்சு வச்சாங்க, பயந்து கொண்டாங்க. ஆனால் அன்னைக்கு மௌத்தார் அன்னைக்கு அவ்வளோகான சொத்து பத்து எல்லாம் வச்சிருக்கோம். அப்போ கடைசியில் பார்த்தோம்னா உறவுகளை பேணி பாதுகாத்துனா அந்த சொத்து நிம்மதியான முறையில் போய் சேர்ந்தோம். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் என்ன செய்யணும், குடும்பத்தை பேணி பாதுகாப்பு இன்ஷா அல்லாஹ். உறவுகளை அரவணைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கொடுத்து உதவலாமா இன்ஷா அல்லாஹ்? நல்ல முறையில் கவலையை ஷேர் பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? கவலையோட வந்து அவங்க நீங்க அரவணைப்போட இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இதெல்லாம் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கைத்தான முறையில் ஆக்கிடுவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் எதை கேட்டோமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோரும் நசீபாக்குவானாக. கடைசி வரைக்கும் குடும்பத்துடன் சேர்ந்து உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் எல்லாம் ஆக்கிய புரிவானாக. நல்ல துவாவோடும் உங்களுடைய துவாவை ஆதரவைத்த வண்ணமாக உங்களுடைய வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிஸ்வான் மதரசாவில் அன்னைக்கு நாசிகாவுடைய அட்மிஷன் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அதே போல் வரக்கூடிய காலங்களில் ஆலிமாவுடைய அட்மிஷன், இப்போ காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அதே போல் +2 முடிச்சிருப்பாங்க, அதே போல் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வீட்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு 3 வருஷம் அல்லாஹ்க்காக என்ன செய்யுங்க, இங்கே நிஸ்வானுக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்பிடாமா இன்ஷா அல்லாஹ்? அதாவது அந்த வரக்கூடிய அவங்க வந்துட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் வருது. அவனுடைய பரதாவுடைய விஷயங்கள்ல, வாழ்க்கையினுடைய விஷயங்கள்ல முக்கியமாக யார் அனுப்பி விடுறீங்களோ அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பொறுப்புதாரியாக இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லாம் நியத்திக்கணும். இங்கேருந்து வெளியே போகும்பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தங்களில் யாருன்னா டீனேஜான பிள்ளைங்கள் இருக்கிறாங்களோ, அதாவது காலேஜ் முடிச்சிருக்கிறாங்களோ, +2 முடிச்சுலாம் செய்யணும், அவங்கள அட்மிஷன் கூட்டு வருது உங்களுடைய பொறுப்பு. அப்படி கூட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் மோதக்கூடிய நன்மை உங்களுக்கு பங்களிச்சிருக்கு, ஒவ்வொரு நாளும் தொடரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கும் சேர்ந்துருது. யார் அவசியம் வராங்களோ அவங்களுக்கு நினைச்சு அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நாடிதான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்?